கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். யோபு 8:7. நம் வேதத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3.5 வருடம் மழை இல்லாத சூழ்நிலையில் எலியா தீர்க்கதரிசி மழைக்காக ஜெபிக்கும்படியாய் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி சமுத்திர பக்கமாய் நின்று மேகங்கள் தெரிகிறதா என்று பார்க்க சொன்னார். அந்த வேலைக்காரன் பார்த்துவிட்டு இல்லை என்றான். 7 தரம் போய் பார் என்று அனுப்பி வைத்தார். 6 முறை சென்ற பின்பு 7வது முறை பார்த்தபோது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதை அந்த வேலைக்காரன் கண்டு எலியாவின் இடத்தில் ஓடி வந்து சொன்னான். அந்த உள்ளங்கை மேகமானது பெரும் மேகமாகவும் பெரும் காற்றாகவும் பெரிய மழையாகவும் பொழிந்தது. எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் அவர் கர்த்தரை நோக்கி பணிந்து கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருந்து 6 முறை முயன்று 7வது தரம் மேகம் எழும்புவதை கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அநேக முயற்சிகளை நாம் எடுத்திருக்கலாம், அநேக தோல்விகளை கண்டிருக்கலாம், நம்முடைய ஆரம்பம் அற்பமாயிருப்பதை கண்டு அநேகர் ஏளனம் பண்ணலாம். ஆனாலும் எலியாவோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றி கொடுப்பார். ஆமேன். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும்.